எல்லாருக்கும் என்னோட அன்பான வணக்கம். இன்னைக்கு சாந்தி கிச்சனில் என்ன பண்ண போகிறோன்னா வெண்பொங்கல் பண்ண போகிறோம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு இந்த உலக்கில் ஒரு உலக்கு அரிசி எடுத்துக்கலாம், பச்சரிசி. இந்த உலக்கில் ஒரு உலக்கு அரிசி எடுத்திருக்கேன். இதுக்கு பாதி அளவு பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம். இதுக்கு பாதி அளவு சிறுபருப்பு எடுத்திருக்கேன். இதை நல்லா 3 வாட்டி நல்லா தண்ணி விட்டு அலசி கொண்டு வந்துக்கலாம். அரிசியை நல்லா சுத்தம் பண்ணி கொண்டு வந்தாச்சு. இப்போ நம்ம அரிசியை குக்கரில் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் ஜீரகத்தை இதிலே போட்டுக்கலாம். ஒரு 10-15 மிளகு இதிலே போட்டுக்கலாம். ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இந்த உலக்குக்கு ஒரு உலக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன். அரை உலக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். அதுக்கு டபுள் மடங்கு தண்ணி ஊற்றிக்கலாம். மொத்தம் 1.5 உலக்கு வருது. அதுக்கு 3 உலக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ஒன்று, 2, 3 உலக்கு ஊற்றிருக்கேன். இப்போ நம்ம குக்கரை லெட்டு போட்டு மூடிக்கலாம். இது 3 விசில் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம வெண்பொங்கலுக்கு இப்போ தாளிச்சிக்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சு கடாய் வச்சுக்கலாம். ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். ஒரு 2 கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஒரு 5-6 முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். முந்திரி பருப்பு லேசாக செவந்த உடனே எடுத்துக்கலாம். செவந்துருச்சு, நம்ம ஆஃப் பண்ணிடலாம். மூணு விசில் வந்து ஸ்டீம்லாம் நின்றுச்சு. இப்போ குக்கர் திறந்து பார்த்துக்கலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம தாளித்து வச்ச முந்திரி பருப்புலாம் போட்டுக்கலாம். கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். பாருங்கள், பொங்கல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அது கூட நீங்கள் சாம்பார், சட்னி, வடை வச்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். இதேமாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.